அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த விஷயம் இந்த வீடியோவில் மிக ஒரு முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னா, டிஎன்ஐயூவில் இன்றைக்கி ஆகஸ்ட் 2, 2024 5ஆம் கட்ட, அதாவது 5ஆம் சுற்று 5th ரவுண்டு கவுன்சிலிங் ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ காலி இடம் இருக்குது, எவ்வளோ பேர் கூப்பிட்ருக்காங்க, என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்றத வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் லைக் பண்ணிட்டு மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனே ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த அப்டேட்லாம் தெரிஞ்சுக்க முடியும். இது அஃபீஷியல் நியூஸு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். டிஎன்ஐ வெப்சைட்டில் போயிட்டு இந்த ப்ரெஸ் நோட் இருக்கு இல்லையா, அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா, நான் மாற்றி சொல்லிட்டேன். இந்த ஃப்ரெஷ் நியூஸ், அது ப்ரெஸ் நோட்ஸ்ன்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் தான் அந்த நியூஸ் பேப்பருக்கு போகிற இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இந்த லெஃப்ட்டில் கொடுத்துருக்கு இல்லையா, இதில் என்ன சொல்லியிருக்குன்னா, டிஎன்ஏ யூஜி அட்மிஷன் 2024-25 5th பேஸ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஒரு பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் ஆகும். இந்த பிடிஎஃப் ஃபைலில் தான் இந்த நியூஸ் பேப்பரில் போட சொல்லி சர்க்குலர் மாதிரி அவங்க கொடுத்துருவாங்க நியூஸ் பேப்பருக்காரங்களுக்கு. இதுதான் அந்த இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக பாருங்கள். நேற்றுக்கு டேட்டில் ரிலீஸ் ஆச்சு. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 24-25க்கு 5ஆம் கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு 5th பேஸ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அகாடமிக் ஸ்ட்ரீமு டிஎன்ஏவில் அக்ரி அண்ட் அலைடு கோர்சஸ்க்கு. ஓகேங்களா? இவங்க 3 பேர் இந்த கல்வியாண்டு முதல் தமிழ்நாடு இதாக தான் சொல்லியிருந்தேன் இல்லையா, டிஎன்ஜிஎஃப்யூ, டிஎன்ஏயு, அண்ணாமலை யூனிவர்சிட்டி 3க்குமே டிஎன்ஏவில் தான் கவுன்சிலிங் நடந்துகிட்டு இருக்குது. எப்போல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க, 23/6 26/6 இதெல்லாம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் முக்கியமான இடம். இந்த செகண்டில் கொடுத்துருக்கு பாருங்களேன், 2/8 தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பொது கல்வி பிரிப்பு அகாடமிக் ஸ்ட்ரீம் ஏற்பட்ட காலி இடங்களுக்கு. இதில் அகாடமிக் ஸ்ட்ரீமில் இன்னும் காலி இடம் இருக்குது. எவ்வளோ இருக்குது? 500 இடம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இவ்வளோ வேக்கன்சி இருக்குது பாருங்களேன். 500 சீட்டு காலியாக இருக்குது. அவங்களுக்கு இந்த 5th ரவுண்டில் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. அதுக்கு எவ்வளோ பேர் கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஷெட்யூல் லிஸ்ட்டை ரெஃபர் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே ரிலீஸ் பண்ணியிருக்கேன். 656 பேர் கூப்பிட்ருக்காங்க. 656 பேர் 500 சீட்டுக்கு. அப்போ போகிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. சரி, எங்கே கலந்துக்கணும் அப்படின்னா, இன்றைக்கி 2/8/2024 டிஎன்ஐ ஆஃபீஸுக்கு போகணும். அது ஒரு முக்கியமான தகவல். ஸோ இதுதான் நியூஸு. இதை இவங்க நியூஸ் பேப்பரில் பப்ளிஷ் பண்ணி சொல்லியிருக்காங்க. இதனோட ஹெல்ப் டெஸ்க்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் 5th ரவுண்டில் 500 இடத்துக்கு இடங்கள் காலியாக இருக்குது. 656 பேர் கூப்பிட்ருக்காங்க. தேங்க்யூ.